ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நாம் பார்க்க போகிறது இனிப்பு கொழுக்கட்டை. கொழுக்கட்டை வந்து விரிசல் இல்லாமல் செய்கிறது தான் பெரிய சேலஞ்சு. அதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் இருக்குது, பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. மாவை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக விட்டு ஆட்டி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான பொருள் வந்து வெல்லம், தேங்காய், ஏலக்காய், அப்புறம் பொட்டுக்கடலை தூள், எள்ளு தூள், இதெல்லாம் தான் தேவை. மாவு வந்து ஆட்டி எடுத்துட்டோமே ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சுருங்க. துணி வந்து அந்த ஈரத்தெல்லாம் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்காக நான் தேங்காவை ஒரு வானலில் போட்டு வணக்கிட்டுருக்கேன். தேங்காய் கூட வெல்லம், பொட்டுக்கடலை தூள் எல்லாமே போட்டு தான் வணக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒரே டைமில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தனித்தனியாகவும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், வெல்லம் வறுத்துட்ருக்கேன். வெல்லம் வறுப்பட்டதும் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 2 வாசனைக்காக. ஏலக்காய் தூளாகவும் போட்டுக்கோங்க நீங்கள். இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை தூள் போட்டுக்கலாம். வெல்லம் 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை தூள் 1/2 கப்பு, எள்ளுத்தூள் 1/2 கப்பு. இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். சிம்மில் சும்மா லைட்டாக ஹீட் ஏறும் போது அது நல்லா எல்லாமே மிங்கிள் ஆகிக்கும். அதுக்காக தான் இதை வறுக்கிறது. இப்போது எள்ளுத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மாவு ஆட்டும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு ஆட்டிக்கோங்க. இதுக்கு இட்லி அரிசி தான் போட்டிருக்கோம். இட்லி அரிசி போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அதே மாதிரி கொழுக்கட்டையில் வந்து இன்னொன்று என்னென்னா, செஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும். அதனால் எப்பயுமே அதை செஞ்சதுமே நல்லா வந்து ஒரு தட்டு போட்டோ இல்லை வந்து ஏர்டைட் பாக்ஸ்லேயோ வந்து மூடி வச்சுக்கோங்க. திறந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போது நம்மளோட உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அந்த மாவை எப்படி வந்து தட்டி இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நம்ம அந்த கொழுக்கட்டையை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தட்டில் ஈரத்துணி போட்டு வச்சுருக்கேன். எதுக்காகனா நம்ம வந்து விரிசல் வராமல் செய்யணும். அதே மாதிரி இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸில் நம்ம பண்ணலை. இன்ஸ்டன்ட் மிக்ஸில் பண்ணும்போது எண்ணெய் தொட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வீட்லேயே ஆட்டி பண்ணுறது. அதனால் நல்லா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் மாவு. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு விரிசலும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ரொம்ப மெதுவாக வரும். சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கும் வந்து ஒரு அந்த ஹார்ட்னஸ்ஸே இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கலாம். ஒரு பிளேட் மேலே ஒயிட் துணி வந்து நல்லா ஈரம் பண்ணி பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டிக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போது துணியை மட்டும் எடுத்து கரெக்டாக மடிக்கிற மாதிரி நம்ம திருப்பினோம்னா போதும். துணி மேலேயே இந்த கார்னர்ஸ்லாம் ஒட்டுற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த ஈரத்துக்கே வந்து இது ஒட்டிக்கும். பாருங்கள், இது வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் உங்களுக்கு வேலை. இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் துணி போட்டு வேக வைக்கிறதுனால நல்லா துணியை நனைச்சி ஈரமாக வச்சு எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக கொஞ்சம் கூட அந்த விரிசலே இல்லாமல் வந்திருக்கு இல்லையா. நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட சந்திக்கலாம். பாய்.